இப்போ எனக்கு என்னமோ விஜயும் ஜெயலலிதாவும் இருந்த கதை தான் இப்போ எனக்கு விஜயே. ஏன்னா அந்த காலத்தையும் நான் பார்த்தேன், இந்த காலத்தையும் பார்க்குறேன். எனக்கு ரெண்டும் பெரிய வித்தியாசம் தெரியல. புஷி தான் அறிவுப்படுத்துறாரு. புஷிக்கு என்னன்னா இந்த ஜோசியர் வச்சு இவரை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். இந்த ராகன் பண்ணிட்டு விஜய்க்கு தன்னுடைய டெல்லி தொடர்பு பூரா காமிக்கிறார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அப்பவே பல கோடிகள், ஒரு 200-300 கோடி அடிச்சுட்டு தப்பி டெல்லி போயிடுறாரு. ராகன் படி ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகுதான் வெளி உலகத்துக்கே வர்றாரு. ஜெயலலிதா சசிகலாவோட திருப்பி அந்த கொடுத்த காசை ரெக்கவர் பண்ண முடியல. அதுக்கு அவர் டெல்லி லாபியில் போயிட்டார். யாரு? இந்த ராகன் பண்ணி. டெல்லி லாபினா பாஜக தான். வேற என்ன? இவர் பாஜக ஆளு. விஜயுடைய முதலமைச்சருடைய தனி அதிகாரியா வந்திருக்கிறது, இது எதை காட்ட வருதுங்க? எதை காட்ட வருதுன்னா, என்னுடைய கட்டுப்பாடுதாயா விஜய் இருக்கார். என்னுடைய வணக்கங்க. வணக்கம். இந்த ராதன் பண்டிட் அப்படிங்கிறவர் யாரு? இவருக்கு இந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த சினிமாக்காரன் பூராம ஜோசியத்தை நம்புவான். இந்த ஜோதிடம் என்பது பல போலி பிழைப்புவாதிகளால் உருவாக்கப்பட்ட சித்தாந்தம் தான் ஜோசியம். நீங்கள் அத்தனை சினிமாக்காரன் போலியாக இருப்பான், ஜோசியத்தை நம்புவான். இந்த வெற்றிவேலை பொறுத்த வரைக்கும் ஊத்துக்குழியில் ஒரு புளிய மரத்துக்கு அடியில் உட்காந்து கிளி ஜோசியம் பார்த்த ஒரு நபர். ஊத்துக்குழியில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். இந்த நபரை ஈரோடு மாவட்ட செயலாளராக இருந்த ஒரு அதிமுகக்காரர், நான் சொல்வது ஒரு 85களில் 90களில் கூட்டிகிட்டு வந்து சசிகலாவுக்கு அறிவுப்படுத்துகிறார். சசிகலாவுக்கு இங்கே வரும்போது சித்தநாத விபூதி ஒரு பாக்கெட்டு, கவிதா ஸ்வீட்ஸில் 2 லட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா, அம்மா திருப்பதியிலேருந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னா பயபக்தியோடு வாங்கி அந்த சித்தநாதன் கடையில் வாங்கின அந்த விபூதியும் குங்குமத்தையும் ஏதோ முருகனு ஜீவனை நேராக வச்சுருந்த போல் அப்படி பயபக்தியாக வாங்குது. இவன் வரும்போதே ஏமாத்துறதுக்கு எங்கே வாங்கிட்டு வந்திருப்பான்? கவிதா ஸ்வீட்ஸில் 3 நாளைக்கு விற்காத லட்டு. அதே போல் சித்தநாதன் விபூதியை வடபழனி கோயிலுக்கு முன்னாடி வாங்கியிருப்பான். வாங்கி அது ஒரு பெரிய கவரில் போட்டு ஒரு பட்டு அங்கவஸ்திரம் வரும்போதே பர்மா பஜார் வாங்கிட்டு வந்திருப்பான். இப்படித்தான் இந்த நபர்களெல்லாம். சசிகலா இதை முழுசாக நம்பும், ஜெயலலிதா இதை முழுசாக நம்பும். அப்போ இந்த ராகன் பண்டிட்டுங்கிற வெற்றிவேலு இப்படி தான் இருக்கார், விசுவாசமாக இருக்கார் சசிகலா மாட்ட. இப்போ எனக்கு என்னமோ விஜயும் ஜெயலலிதாவும் இருந்த கதை தான் இப்போ எனக்கு விஜயே. ஏன்னா அந்த காலத்தையும் நான் பார்த்தேன், இந்த காலத்தையும் பார்க்குறேன். எனக்கு ரெண்டும் பெரிய வித்தியாசம் தெரியல. அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே தான் கதை. ஜெயலலிதா கோட்டுக்கிட்டு ஓவர் கோட்டெல்லாம் போட்டு தான் அந்த அம்மா வரும். அப்புறம் தான் அதெல்லாம் கழட்டிச்சு. அதே போல் இப்போ விஜய் ஓவர் கோட்டு மாட்டியிருக்கார். அப்போ இந்த ஜோசியத்தை அதிகமாக நம்புவாங்க. நீங்கள் பெரிய கொடுமை நேற்று முந்தாள் கூட சொன்னேன். ஜெயலலிதா சிஎம் ஆன பிறகு மேக்கப் போட ஆரம்பிக்கும். அப்போவே மவுண்ட் ரோட்டில் போகிற டிராஃபிக் நிறுத்திடுவோம். மைக்கில் சொல்லுவான், அம்மா கிளம்ப போகிறாங்கன்னு. அந்த அம்மா அப்போ தான் மேக்கப் போட ஆரம்பிக்கும். மேக்கப் போட ஆரம்பிக்கும் போது மவுண்ட் ரோடு டிராஃபிக் நிறுத்திடுவான். அத்தனை கட்சி இருந்ததுங்க தமிழ்நாட்டில். ₹1 வாயை திறக்க மாட்டான். அத்தனை பத்திரிக்கை இருந்தது. ஏமா குழந்தை குட்டியெல்லாம் நிற்கிது வேகாத வெயிலில், காலையில் வேலைக்கு போகிறவன், ஆஸ்பத்திரிக்கு போகிறவன், பெண்கள் எல்லாம் காத்து கிடக்கும். அப்படியே நீங்கள் என்ன நீங்கள் இராணுவ முகாமில் போட்ட பெரியல் மாதிரி போட்டுருவோம். பல இடங்களில் நானே அதில் மாட்டிகிட்டு இருக்கேன். மைல் கணக்காக நிற்கும் போக்குவரத்து, மைல் கணக்காக நிற்கும். மவுண்ட் ரோட்டில் என்ன எவ்வளோ தூரம் நிற்கும்? ஆமாம், ஃபுல்லாக பிளாக். இந்த அம்மா கிளம்பி போகிற. அப்போ இப்படியெல்லாம் ஒரு உலகம் இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. அதே கதை தான் விஜய்க்கு. இப்போ இந்த ராகன் பண்டிட்டு வெற்றி மேலே ஒரு பேர் ஊத்துக்குளிக்காரர், சசிகலா ஜெயலலிதாவையும் இப்போ நம்ப வைக்கிறார். நம்ப வைத்த நீங்கள் ஒரு மனிதனுடைய உணர்வு பூரா கோயிலுக்கு போகிறான்ல, கோயில், நீங்கள் பள்ளிவாசல், சர்ச், எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும்
அங்கே போகும்போது அவனுடைய சிந்தனை பூரா என்ன ஆகும்? அப்படியே வெளியேறிடும். பெரியார் தான் சொல்வார், பக்தி உள்ளே போச்சுன்னா புத்தி வெளியேறிடுங்குவார். அதே போல தான் இவர்களெல்லாம் அப்படியே இந்த சோசிகாரன் சொல்லுவதை அப்படியே கட்டுப்பட்டுருவாங்க. அப்போ இவன் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக பல விஷயங்களை சொல்லுவான். அவர்களுக்கு என்ன நினைப்பாங்க, இவன் ஏதோ பெரிய ஜோதிட விற்பனர் போல இருக்குன்னு நினைப்பாங்க. இவன் பொழப்புக்காக ஒரு கிளியை வச்சுட்டு கிளி சோசியை பார்த்துட்டு இருந்தவன் இந்த நபர். அப்போது இது அப்படியே வியாபார தொடர்பாக மாறுது. நீங்கள் அங்கே வர முடியும் போனால், இங்கே வர முடியும் போனால், இதை வசூல் பண்ணு, இது அங்கே கொடு, இப்படி மாறுது நம்பிக்கை. அப்போ சசிகலாவுக்கு அதே கதை, நம்பிக்கையான ஆட்களே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு அமைச்சருடைய குடும்பம் எனக்கு ரொம்ப நெருங்கின குடும்பமாக இருந்தது. இப்போ தொடர்பு இல்லை. 91 96 காலகட்டத்தில் அப்போ அவர் அமைச்சர் இல்லை. அமைச்சர்கிட்ட அந்த அம்மா சொல்லுது, கொஞ்சம் பத்திரம் படுகாடு, பேப்பரு, கணக்கு வழக்கு ஒரு 10-20 மூட்டை இருக்குது, இதை பாதுகாக்கணுங்குது. அப்போ சரிம்மா, எங்கள் அண்ணன் வீடு சும்மா தான் கிடக்கு, அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வேனில் ஏற்றி கொண்டு போய் அது. அப்போ அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இல்லை, அமைச்சராகவும் இல்லை. நான் சொல்கிற நபர் தஞ்சாவூருக்கார், அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போ கொண்டு போய் அந்த வீட்டில் அவங்க அண்ணன் வீடு உழுகிற வீடு, ஒரு ஓட்டு வீடு, இந்த 10-20 மூட்டையை கொண்டு போய் போட்டு வைக்கிறாங்க. ஆட்சி முடிஞ்சு போச்சு. 96 2001 திமுக ஆட்சி. அப்போது அதை பாதுகாக்கிறாங்க, பத்திரமா பாதுகாக்கிறாங்க. 2001 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நபர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார். அதுக்கு பிறகு மந்திரி ஆயிடுறார், அது வேறு விஷயம். அப்போ போய் சொல்கிறாரு, அம்மா கொஞ்சம் பத்திரம் படுகாடெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கல்ல, அது பாதுகாப்பாக வச்சுருக்கம்மா அப்படின்னு. ஓ, அது உங்கள்கிட்ட தான் இருக்கா? அப்போ இந்த மூட்டையை அந்த அம்மா மறந்துடுச்சு. அப்போ பல இடங்களில் பல மூட்டைகள், புரியுதா உங்களுக்கு? அப்போ சரி, அதை ஏற்றி விட்டுருங்கிறாங்க. அதுக்கு நடுவில் அந்த அம்மாவுக்கு வழக்கு, சகோதரருக்கு வழக்க வருகிற பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூட்டையை பாதுகாக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர், அதுக்கு பின்னாடி ஒரு மந்திரி, அண்ணன் நகை, பொண்டாட்டி புள்ள நகையெல்லாம் கழித்து அடமானம் வச்சு தான் வக்கீலுக்கு பணம் கொடுக்குறாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சுது. அப்போ இந்த மூட்டையை ஏற்றி விடுறாங்க. ஏற்றி விடுகிற பொழுது 20 மூட்டை ஏற்றி விடுறாங்க. ஒரு மூட்டை நீங்கள் சாக்கு, அப்போ சாக்கு பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அது ஏதோ கரையாறிச்சோ, இது ஒரு சாக்கு பிஞ்சு போயிடுது. அப்போ அந்த சாக்கில் இருக்கிற பொருள் கீழே கொட்டுது. அது பூரா பணக்கட்டாக கொட்டுது. பணம், ஒரு மூட்டையில் இருந்த பணம் பூரா கொட்டுது. அப்போ 20 மூட்டை என்ன? எல்லாம் பணக்கட்டு தான். அப்போது இதுதான் அதிகார மையம். சசிகலாவுடைய பணம் அவ்வளவு. அப்போ நம்பிக்கையான ஆட்கள் இல்லை. அப்போ இந்த வெற்றிவேல் நம்பிக்கைக்குரிய ஆளாக மாறிடுறார். இந்த பணத்தை அங்கே கொண்டு போய் அதை எடுத்துகிட்டு வா, இது இங்கே கொடு. இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் ஹவுஸ் கீப்பிங்குக்கு ரஜினின்னு ஒரு அம்மா அங்கே வேலைக்கு வருது, எங்கே பாய்ஸ் கார்டனுக்கு. அப்போது ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் ஆயிடுறான். எது ஹவுஸ் கீப்பிங்னா டாய்லெட் கழுவுறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்பிக்கையான ஆள் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரஜினியினுடைய கணவரை ஜெயா டிவி இன்சார்ஜ். எவ்வளோ, இப்போ அதே கதை தான் இப்போ விஜய் கதை போயிட்டுருக்கு. அப்போ ஜெயா டிவி பொறுப்பு இந்த ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்த அந்த அம்மாவுடைய கணவர்கிட்ட பொறுப்பு வருது. அமைச்சர்கள் பூரா அவங்கள்ட்ட கெஞ்சறேன். அந்த வீடியோவே உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட கெஞ்சின வீடியோ நானே கேட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 15 வருஷ கதை. அப்போது நீங்கள் யார் எந்த இடத்துக்கு வருகிறார்களோ அந்த இடத்துக்கு தான் மதிப்பு. இப்போது வெற்றிவேல் எங்கே போகிறாருன்னா, ஒரு அப்போவே பல கோடிகள், ஒரு 200-300 கோடி அடிச்சுட்டு தப்பி டெல்லி போயிடுறாரு. யார்? இந்த வெற்றிவேல். அப்போ இவங்களுக்கு ஆட்சி போயிடுது, ஜெயலலிதா அம்மா. ஆமாம் ஆமாம். அதோடு அவர் டெல்லி வாசி ஆயிடுறார். டெல்லி வாசி ஆன பிறகு மறுபடி 2011-16 காலகட்டத்தில் டெல்லியிலேருந்த சிக்கல்னு தப்பி சிங்கப்பூர் போயிடுறார். இந்த வெற்றிவேல் அவர் பாஸ்போர்ட் வாங்கி பார்த்தா எப்போ சிங்கப்பூருக்கு, இப்போ இங்கே ஒரு மனைவி விட்டுட்டு அங்கே போய் ஒரு மனைவி திருமணம் பண்ணுறாரு. இந்த அம்மா டெல்லியில் இருக்குது, இன்னொரு அம்மா சிங்கப்பூரில் இருக்குது. ஏன்னா பணம் இவங்க திருடுறது, கொள்ளையடிச்சது,
மக்கள்கிட்ட சேர்த்த பணம் பல கோடிகள் அடிச்சிட்டு போயிடுறாரு. ஜெயலலிதா மரணம் 2016 பிப்ரவரியில், டிசம்பரில் பிறந்த நாள் அந்த மாதிரி பிப்ரவரி. ஆமாம், டிசம்பரில் மரணம். டிசம்பர் 25 டிசம்பர் 5 அப்போ டெல்லிக்கு வர்றாரு. டெல்லிக்கு வந்து தான் ஒரு பிரபல ஜோதிடர்னு வெற்றிவேலு ராகன் பண்டிட்டாக மாறிடுறார். ராகன் பண்டிட்டாக மாறிடுறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய மார்வாடிகள் முழுக்க ரொம்ப பக்தியாக இருப்பான். டெல்லியில் இருக்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, அவன் இந்த அதாவது எந்த வியாபாரம் செஞ்சாலும் சரி, காலையில் அவன் வரும்போது நீங்கள் நிறையா தொழிலாளிகள் நிறைந்த பகுதி சில இடங்கள் இருக்குது. நான் பம்பாய் டெல்லியெலாம் பார்த்துருக்கேன். அவன் என்ன பண்ணுவான், ஒரு 1000 ரூபாயை அந்த சப்பாத்தி கடைக்காரனுக்கு கொடுத்துருவான். 1000 ரூபாய் கொடுத்துருவான். அவன் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி முதல் நாள் ஒரு 10,000 வந்துன்னா ஒரு 1000 கொடுப்பான், 5000 வந்துன்னா 500 கொடுப்பான். என்ன பண்ணுவான், அந்த சப்பாத்தி கடைக்காரனுக்கு கொடுத்துட்டான்னா அவன் ஒரு 5 சப்பாத்தி கொஞ்சம் டாலை வச்சு கொடுப்பான், ரோட்டை உடனே கொடுப்பான். இப்படி ஒரு சாப்பிட்றதுக்குன்னா ஒரு கூட்டம் இருக்கும். நான் டெல்லி பம்பாயில் பார்த்துருக்கேன். அதான் மொசாபருக்குவான், முசாபர் ஒன்றுமே இல்லாதவன். அப்போ அவர்களுக்கு அப்படியே எடுத்து கொடுப்பான். என்னென்னா செஞ்ச பாவம் அது கழிஞ்சு போயிருப்பான். செஞ்ச அவன் வந்து ஏதோ ஒரு பொருளை ஏமாற்றிருப்பான், இல்லை கள்ளக்கடத்தலாக இருக்கும், இல்லை வரி கட்ட மாட்டான், ஏதோ தப்பு பண்ணியிருப்பான். அதை எதில் தீர்த்துக்கிறான். நீங்கள் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பூரா வட்டி தொழில் தான். இந்த வட்டி தொழில் பாவத்தொழில். அப்போ உழைச்சி கொண்டு வந்து அப்படியே வட்டியாக கொடுப்பான். அதனால தான் அந்த செட்டியார்கள் பூரா, நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பூரா பெரிய பெரிய குளம் கோயில் கட்டுவது இதுக்காகத்தான். நீங்கள் அழகப்பா செட்டியார் போடுற கோட்டை சுடுதண்ணியில் வச்சு கொதிக்க வச்சு தான் வெளியில் போடணும். ஏன் அவ்வளவு நோய் இருக்கு? என்ன காரணம்? நான் கடவுளெல்லாம் நம்புறதில்லை, ஆனாலும் ஏதோ ஒரு சக்தி. இம்மே ராமசாமி செட்டியாருக்கு குழந்தைகளே இல்லை. அவருக்கு பல 1000 கோடி ரூபாய் சொத்து. கடைசியாக ஐயப்பனை தத்தெடுத்தார். ஐயப்பனை தத்தெடுத்தா ஐயப்பன் செட்டியாரை பார்க்கவே இல்லை. எம்ஏ ராமசாமி செட்டியார். கடுமையான வெள்ளம். இந்த வெள்ளம் வந்த பொழுது செட்டியார் மரணமடைந்து விடுகிறார். அவர் சொந்த இடத்துலையே அதை புதைக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் முழங்கால் தண்ணி நிற்கிது. ஒரு வெள்ளம் வந்து தெரியுமா? கேள்விப்பட்டு. செட்டியாரை அடக்கம் செஞ்சுட்டு குழியை தோண்டி அடக்கம் பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்த நாள் மலையில் அந்த உடல் மிதக்குது. உடல் மிதப்பதை யாரோ சொல்லி, தோட்டக்காரனோ வேட்டைக்காரனோ சொல்லி மீண்டும் ஒரு ஆழமான குழி தோண்டி செட்டியாரை புதைச்சாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர்கள் பூரா மிக 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 ஆன்மீக பக்தி உடையவர்கள். இதுதான் அந்த ராகன் பண்டிட்டை போன்ற போலி சாமியார்களால். நீங்கள் சசிகலா கதை அப்படித்தான், ஜெயலலிதா கதை அப்படித்தான். அப்போ இந்த ராகன் பண்டிட் ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகுதான் வெளி உலகத்துக்கே வர்றாரு. ஜெயலலிதா சசிகலாவால் திருப்பி அந்த கொடுத்த காசை ரெக்கவர் பண்ண முடியல. அதுக்கு அவர் டெல்லி லாபியில் போயிட்டார். யார்? இந்த ராகன் பண்டிட். டெல்லி லாபினா பாஜக. பாஜக தான், வேற என்ன? இப்போ இவர் பாஜக ஆளு. நீங்கள் சோசியா மந்திரம் அப்படின்னால ராமர் வந்துடுவார். அங்கே ஆன்மீகம் வந்துடும், சாதி வந்துடும். டெல்லியில் இப்போ பாஜக சீசன் தாங்க. அப்போது டெல்லியில் இவருக்கு பெரிய பெரிய பக்தர்கள். நீங்கள் சந்திராசாமி என்ன, சந்திராசாமி ரோல் என்ன? இதுதான் ஆன்மீகம் தான் ரோல். பல நாட்டை நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துங்க. இப்போ குருஜி ரவிசங்கர் அவர்கிட்ட பல 1000 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை சேர்த்து வைக்கிற மார்வாடிகள் கொண்டு கொடுத்துருவோம். யாருக்கு பணம் தேவையோ அவருக்கு 1 ரூபா வட்டிக்கு அவர் கொடுப்பார். இதுதான் அவருடைய வேலை. அதுதான் அவருடைய வேலை. என்ன பேர்ல இருக்காரு? ஆன்மீகங்கிற பேர்ல இருக்காரு. 1000 கோடி வேணுமா உடனே கிடைக்க அவர்கிட்ட. இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் கொடுத்துருவாரு. அதாங்க இப்போ விஜயோடைய முதலமைச்சருடைய தனி அதிகாரியாக வந்திருக்குது. இது எதை காட்ட வருதுங்க? எதை காட்ட வருதுன்னா, என்னுடைய கட்டுப்பாடுதாயா விஜய் இருக்கார். என்னுடைய கட்டுப்பாடு தான் விஜய் இருக்கார். இப்போ கடலூர்
ஒரு ஜோசியர் ஒருத்தர் புஷி தான் அறிமுகப்படுத்துறார். புஷிக்கு என்னன்னா இந்த ஜோசியரை வச்சு இவரை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம், ஜோசியரை வச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கலான்னு புஷி தான் கடலூர் சந்திரசேகரை அவர் அறிமுகப்படுத்துறார். இப்போ நான் என்ன ஆச்சுன்னா கடலூர் சந்திரசேகரை கழட்டி விட்டு இவர் டெல்லியில் பெரிய லாபி உள்ளவர். இப்போ கடலூர் சந்திரசேகர் தமிழ்நாடு ஜோசியர் தான், இவர் இன்டர்நேஷ்னல் ஃப்ராடு, லோக்கல் ஃப்ராடு இன்டர்நேஷ்னல் ஃப்ராடு மாதிரி. அப்போது இதை அறிமுகப்படுத்தியவர் ஆதவர்ஜுனன், டெல்லியில் பழக்கம். இப்போ நீங்கள் சில சாமியார்களை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜிட்ட வேலை நடக்கும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிட்ட வேலை நடக்கும். நீமா சேகர் ரெட்டி இருக்கார்ல, சேகர் ரெட்டி பல வழக்கிலிருந்து வெளியேறிடுவார். எப்படி என்ன காரணம்னா அவர் தான் திருப்பதி கோயிலினுடைய அறக்காவலர் குழு தலைவர். அப்போ அங்கே வருகிற உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீங்கள் சிறப்பு பூசை, அவங்க குடும்பத்தை பரிசு பொருள் கொடுத்து குளிர் வைக்கிறது, அப்போ அவங்க குடும்ப நண்பராகிடுறாங்க, வியாபாரம் கீபாரம், இப்படி தான் பல விஷயங்கள். இந்த ராகன் பண்டிட்டு விஜய்க தன்னுடைய டெல்லி தொடர்பு பூரா காமிக்கிறார். சரிங்க. அதே போல் விஜயோடைய இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, இன்னைக்கு 717 டாஸ்மாக் கடைகளை இன்னைக்கு மூடுவதாக முதலமைச்சருடைய விஜயுடைய அறிவிப்புகள் வந்திருக்குது. அதில் வந்து 276 வழிபாடு தலங்களுக்கு பக்கத்தில் உள்ளது, 186 பள்ளி கல்லூரி பாடசாலைகளுக்கு பக்கத்தாவில் உள்ளது, 255 டாஸ்மாக் வந்து பேருந்து நிறுத்தங்களுக்கு அது பக்கத்தில் உள்ளது. இது மாதிரி ஒரு 717 டாஸ்மாக்களும் மூடப்பட்டிருக்குது. இது நல்ல ஒரு நடவடிக்கையாக பார்க்கலாமா? இல்லை, ஒரு நல்ல நடவடிக்கை தான். இப்போ இந்த கடைகளுக்கு பதிலாக 754 கடை விரிவுபடுத்த போகிறதாகவும் செய்தி இருக்கு. வேறு இது புதுசாக வேறு புதுசாக அங்கே தானே பள்ளிக்கூடம், அங்கே தானே கடை கூடாது, இடத்த மாற்றிக்கிங்க. இப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் ஏறக்குறைய ரோட்டு மேலே இருந்த மதுக்கடைகளை 500 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும். அதாவது வாசல்கள் இருக்கக்கூடாதுன்னு கொல்ல பக்கமாக பார்த்துனாங்க, நினைவு இருக்கு. குடிக்கிற வேண்டாம் 500 மீட்டர் போக மாட்டானா, போதையிலே உருண்டே போய் குடிச்சிருவான். இங்கே இருக்கிற கடை அங்கே இருக்கு, அவ்வளோதான். இல்லை, தெருப்பக்கம் இருக்கிறத அப்படியே கொல்ல பக்கமாக பார்த்து, அவ்வளோதான். நீங்கள் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், இந்த கொரோனா வந்தது இல்லை, கொரோனா வந்தப்போ எல்லா கடையும் பூட்டிட்டான். அப்போது ஒரு கடை பார் நடத்துகிறவர் சொன்னார், அந்த கடையில் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த டாஸ்மார்க்கு எம்டி சொல்லிட்டாராம், 20 லட்ச ரூபா நீங்கள் கட்டிடுங்க. எங்கே? டாஸ்மார்க்கில். கடை பூட்டியாச்சு. 20 லட்ச ரூபா சரக்கு 40 லட்ச ரூபாய்க்கு விற்றாச்சு. கடை பூட்டிய எப்படி? 100 ரூபா கோட்ரு 200 இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற 5300 டாஸ்மார்க்குகள் எத்தனை ஆயிரம் கோடி கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்கள். யாருக்கு? டாஸ்மார்க். நீங்கள் கடையை பூட்டியாச்சு. எப்போ 20 லட்ச ரூபா சரக்கு இருக்குது, இந்த 20 லட்ச ரூபாயை சரக்கு விற்றாச்சுன்னு உடனே பணத்தை கட்டி முடிஞ்சது, க்ளோஸ். ஆனால் சரக்கு எவ்வளோ இருக்குது? 20 லட்ச ரூபாய் சரக்கு அப்படியே இருக்குது. 20 லட்ச ரூபா சரக்கு என்ன ஆகி போச்சு? டபுள் ஆகி போச்சு. அப்போது எத்தனை 1000 கோடி ரூபாய்க்கு 5250 டாஸ்மார்க் இருந்த சரக்கு குடிச்சே ஆகணுங்க. 200 ரூபா கொடுக்குற குவார்ட்டருக்கு எவ்வளோ கொடுக்குறான்? 400 ரூபா கொடுக்குறான். 100 ரூபா குவார்ட்டரு 200 ரூபா. இப்படி வசதி படைச்சவங்க பூரா சரக்கை வாங்கி ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கொரோனாவில் சரக்கே கிடைக்காது, ஏதோ அரிசி மூட்டையை வாங்கி ஸ்டாக் பண்ண மாதிரி. இதுதான். அப்போது இந்த 750 கடை கோயிலில் பக்கத்தில் இல்லை, பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இல்லை, ஆனால் எங்கோ ஒரு பக்கம் திறக்கப்பட வேண்டும். அந்த 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 டோட்டல் லிஸ்ட்டு அப்படியே ஓப்பன் ஆகிடும். பள்ளிக்கூடத்து பக்கம் இருக்காது, தள்ளி எங்கே இருக்கும்? தெருக்கு நடுவில் ஒரு இருக்கும். அவன் குடியார் எங்கே தான் தேடி வந்து குடிச்சிட்டு போயிடுவான். ரேஷன் கடை ஒரு வார்டுக்கு ஒரு கடை தாங்க இருக்குது. ஆமாம். ஆனால் சாராய கடை 2 கடை இருக்குது. ரேஷன் கடை 2500 கடை தான் இருக்குது. அருணாச்சலம் ரோடு பக்கத்தில் சுற்றி ஒரு 8-10 கடை வந்துடும். ரேஷன் கடைக்கு நீங்கள் தாய்மார்கள்
அரிசி உப்பு புளியை வாங்கிட்டு தலையில் வச்சுட்டு 1 கிலோமீட்டர் நடக்கணும். ம். டாஸ்மார்க்குக்கு ஒரே வார்டில் 2 கடை இருக்குது. அப்போ இதை எப்படி இந்த கடையை நீங்கள் படிப்படியாக டாஸ்மார்க் ஒழிக்கப்படுங்கிற அறிவிப்பே இல்லையே. இந்த 750 கடை பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில், மருத்துவமனைக்கு பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மூடப்படும், பின்னால் அது திறக்கப்படும். நீங்கள் இப்போ டாஸ்மார்க்கில் 750 கடை மூடுனா மிகப்பெரிய அதிசயம். இங்கே மூடப்படும், பிறகு அங்கே திறக்கப்படும். சரிங்க. இப்போ அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கிளர்ந்த அந்த ஒரு குழு, சிவி சண்முகம் தலைமையில் ஒரு குழு வந்து இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பு தெரிவித்தாங்க. விஜய்க்கு ஆதரவும் தெரிவிச்சிட்டாங்க. சட்டமன்றத்தினுடைய குழு தலைவராக எஸ்பி வேலுமணி, கொறடாவாக விஜயபாஸ்கர்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கலங்கின ஒரு புகைப்படம்லாம் வெளியே வந்துச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எதிராக அதிமுக தரப்பில் ஒரு அறிக்கையுமே வெளியே வந்திருக்குது. அதிமுகக்குள்ளே என்ன நடக்குது? இல்லைங்க, இவர்கள் பூரா அமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மைன்ஸ் மினிஸ்டராக கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார் சண்முகம். ஆமாம். ஒரு 50க்கு மேற்பட்ட குவாரி அவரே நடத்துகிறார் பினாமியில். இப்போ அந்த குவாரி உரிமையை புதுப்பிக்கணும்னா 5 கோடி ரூபாய் வேணும் ஒரு குவாரிக்கு. 50 குவாரிக்கு 250 300 கோடி ரூபாய். இதே நிலைமை தான் வேலுமணிக்கு, இதே நிலைமை தான் விஜயபாஸ்கருக்கு. 3 பேருக்கும் 50 குவாரி இருக்குது. இல்லைன்னே பேர் வழக்கம் போடும். எங்கெங்கே இருக்குன்னு பட்டியலோடு நான் சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்ட குவாரி பூரா மொத்தமாக 1/4 இன்ச் ஜல்லி, 1/2 இன்ச்சு ஜல்லி, 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு, எம்சாண்ட், ஒய் எல்லாமே எங்கே புதுக்கோட்டை, கரூர் உட்பட எல்லா குவாரியும் யார் நடத்துகிறான்? விஜயபாஸ்கர் நடத்துகிறார். கோயம்புத்தூர், ஈரோடு எல்லாம் வேலுமணி நடத்துகிறார். விழுப்புரம், திண்டிவனம் அங்கே மழை இருக்குது, அங்கே சண்முகம் நடத்துகிறார். இந்த தொழிலிருந்து விட்டுட்டு போக முடியாது. கொட்டுது பணம், பல கோடி கொட்டுது. அப்போது இதற்காக அதிமுகவை காட்டி கொடுக்க தயாராகிட்டாங்க. இப்போ 8 அமைச்சர் கேட்குறாங்க, தாவே கேட்குறாங்க. அவன் தர்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா இந்த சிபிஎம் சிபிஐ திரும்ப முஸ்லீமுக்கு நம்பி நம்மளால் ஆட்சி நடத்த முடியாது. எப்போது வேண்டுமானாலும் அவங்க ஏன் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்கள் கூட்டணியில் என்னை காப்பாற்றுங்க, இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், என் மருமகன் ஜெயிலுக்கு போயிடுவான். அவ்வளோ அடிச்சிருக்கமையா கொள்ள 5 லட்சம் கோடி. உண்மையாகவே விஜய் வந்து சரியான முதலமைச்சராக மக்களுக்கு இருந்தால் 5 லட்சம் கோடி கடன் ஆனதை வெள்ளை அறிக்கை மூலம் மக்களுக்கு கொடுக்கணும். வெள்ளை அறிக்கை தரேன்னு சொல்கிறாரு. இந்த 5 லட்சம் கோடி உண்மையாகவே வேலை நடந்துதா? நீங்கள் அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல், வேலுமணி காலத்தில் நடந்த ஊழலை விசாரிப்பதற்கு டேவிதார் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு போட்டு ஊழல் நடந்ததுக்கான ஆதாரத்தை கூட எடுத்துட்டாங்க. வேலுமணி 20 வருஷம் வெளிவரக்கு. செந்தில் பாலாஜி இவர் விஜயபாஸ்கர் வரக்கு 20 வருஷம் ஆகும். அந்த 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 டிபார்ட்மெண்ட்டில், டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டில் அது பூரா கிடப்பில் போடப்பட்டது. யார்? திமுக. ஏன்? திமுக திருடுறத பாதி வாங்கிச்சு. இப்போ திமுக திருடியதை விஜய் பாதி வாங்கிட்டு காப்பாற்ற போகிறார். அதுதான் நடக்கணும். இப்போ சட்டமன்றத்தில் உதயநிதி எதிர்கட்சி, இவர் ஆளுங்கட்சி, 2 பேரும் லைலோ கல்லூரியில் நீங்கள் லூட்டி அடித்த ஆட்கள் யாருமே முடிச்சுட்டு வெளியே வரல. எப்படி இந்த நாடு தாங்குமாயா, விளங்குமாயா? அந்த நாடு நாசமாக போகுமையா? இவர் காலேஜில் குட்டிச்சோர் மேலே உட்காந்துருப்பார். இவர் மாலினி, ஷாலினி, காலினி. இதுதான் இவர் கதை. 2 பேரும் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி. இந்த டிகிரியை முடிச்சுட்டு வெளியே வராத ஆளுங்க எந்த டிகிரியும் போட முடியாது, அவங்க அப்பாவும் போட முடியாது. அது வேறு விஷயம். அப்போ இது சட்டசபையில் இதுதான் நடக்குது. நீங்கள் காலேஜ், நான் காலேஜ், அது வாத்தியார் இருந்தார், காலினி இருந்து, மாலினி இருந்து, சட்டசபை தான் பதிவாயிருக்கு. இதுதான் பதிவாயிருக்கு. அப்போது 5 லட்சம் கோடி போன கதையே வரல. 5 லட்சம் கோடி கடனானது, மக்கள் தலைமையில் சுமையானது பற்றி எந்த விவாதம் இனிமேல் நடக்காது. ராகன்பட்டி இந்த கிளி சோசியை குறித்து கொடுத்தது தான் நடக்கும். இது என்ன சட்டசபையா இல்லை சினிமா ஷூட்டிங்கா? சரிங்க. அதே போல் திருமாவளவன் அவர்களை சந்திக்க போகிறதா விஜய் ஒரு தகவல் இருக்குது.
இப்போ அவரை சந்திக்கிறாருன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்? இல்லை அவரை சந்திக்கிறது வேஸ்ட். ஏன்னா பதவியேற்பு விழாவில் டெல்லிக்கு போயிட்டார். டெல்லிக்கு போயிட்டார். அவருக்கு விருப்பமே இல்லாமல் தான் டெல்லிக்கு போயிட்டார். இப்போ அவர்களுடைய ஆதரவு நீ தேவையில்லை. சிவி சண்முகத்தையும் சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆமாம், வீட்டுக்கு போய் சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு குவாரி இருக்குல்ல, போய் சந்திக்கணும்ல. இதில் முழுக்க முழுக்க கமர்ஷியல் தாங்க, இதில் அரசியலே இல்லை. முழுக்க வியாபாரம், லஞ்சம், லாவண்யம், ஊழல். நீங்கள் ஆரம்பத்திலேயே முழு இந்த லைசன் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, எல்லாம் சபரீஷ் வீட்டில் கிடந்தாங்க. அவ்வளோ பேர் இப்போ பனையூர் பக்கம் போயிட்டான். சட்டவிரோதமான ஆட்கள், அரசு லாபியிஸ்ட்டுகள் அவ்வளோ பேரும் எங்கே போயிட்டான்? சபரீஷுக்கு இருந்த கூட்டல் பூரா இப்போ பனையூர் பக்கம் போயிடுச்சு. என்ன நடக்க போகுது? எதிர்கட்சிகளே இல்லை, ஆளுங்கட்சிகளே இல்லை, எல்லாம் அடித்து. நீங்கள் அந்த லஞ்ச பணம், கொள்ளையடித்த பணம், மக்களை ஏமாற்ற பணத்தை வாங்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ஜெயிக்கிறானே, அப்புறம் இது எங்கே போய் யார் பேசுவா இதெல்லாம்? இப்போ கடைசியாக எல்லா அரசியல் கட்சியுடைய தலைவிதியை கிளி சோசிய வெற்றிவேல் ராகன் பண்டிட்டா மாறி அவர் தான் நீ அரசு விழாக்களை, அரசு இயந்திரத்தை இயக்குகிற சிறப்பு அதிகாரி. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கு நடத்த மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.